அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கை ஆர்வலர் கற்பகம் பேசுகிறேன். போன இதில் நம்ம பார்த்தோம், ரெயின் வாட்டர் மழை நீர் தான் ஒரே குடிநீர் ஆதாரம். அது பூமிக்கு அடியில் போகணும். பூமியில் சேனலைஸ் பண்ணி கடலில் விடக்கூடாது. அப்புறம் ஆறை காணும், குளத்தை காணும், கடலை காணும், ஏரியை காணும், கடைசியில் சென்னையவே காணும் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. சென்னை மூழ்க போகுது, சென்னைக்கு அபாயம். ஏன் அபாயம்? எதுக்கு அபாயம்? நம்மளுடைய கேர்லெஸ்னஸ் தான், நம்மளுடைய கவனக்குறைவு, நம்ம பொறுப்பின்மை, இதுதான் அதற்கு காரணம். நாம் என்ன செய்யணும்? ரெயின் வாட்டர் ஜெயினுக்கு ஒரு ரீசார்ஜ் ஸ்டேஷன் போட சொல்லணும். நம்மை சுற்றி இருக்க பொறுப்பாளர்களோடு சேர்ந்து ஒத்துழைச்சு ஏரி, கண்மாய், குளம் எல்லாத்தையும் நாம் தான் பொறுப்பெடுத்து காப்பாற்றணும். நம்ம நிலத்தடி நீரை பாதுகாக்கணும். நிலத்தடி நீர் தான் உங்கள் போர் தண்ணி. அதை நீங்கள் இப்போ நிறைய நாடுகளில் என்ன பண்ணுறாங்க? கழிவு நீரை குடிநீராக குடிக்கிறாங்க. கழுவுறது கூட நீர் இல்லாமல் போக போகுது. அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். அதனால் தயவு செய்து பிற நாடுகளில் அப்படி தான் பண்ணுறாங்க. நானும் வேறு குடிச்சிருக்கேன் அங்கெல்லாம் போய். இப்போ நினச்சா அருவருப்பாக இருக்குது. நம்ம நீர்நிலைகளை சரியாக பேணி காத்தோன்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது. நம்ம நாடு என்ன இல்லை இந்த திருநாட்டில்? எல்லாம் இருக்குது. நீங்கள் தான் இயங்கணும், இயக்க வைக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற மக்களை, குளத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அதை நீங்கள் புரிய வைங்க. நன்றி, வணக்கம்.